ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது? பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு நான் இந்த வீடியோ வச்சு சொல்லிடுறேன். ஜஸ்ட் 10 to 15 minutes தான் இதோட ஒர்க்கு. நல்லா ஒரு 5 minutes தோலோட உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பட்டரு, கொஞ்சோண்டு உப்பு, ப்ரெட்டுக்கு போடுற பட்டரே யூஸ் பண்ணலாம். கொஞ்சோண்டு உப்பு, கொத்தமல்லி சாப் பண்ணிக்கோங்க, சில்லி ஃப்ளேக்ஸு போட்டு, அப்புறம் ஆர்கானியோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க அந்த பொட்டேட்டோவில். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஹவன் இருந்ததுன்னா ஹேர் ஃப்ரையர் அது மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ளே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. சிம்பிள். இதோ இந்த ட்ரேயில் பட்டர் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோவை நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு இப்போது குக் பண்ணலாம். இதுவும் எங்களோட ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டோம், டைமிங்கும் செட் பண்ணிட்டோம். இப்போது அழகாக உள்ள குக் ஆகுது. அப்புறம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சான்ஸில் செம்ம வாசனையாக இருக்குது. டேஸ்ட் இப்போ பண்ண போகிறேன், வெயிட் பண்ணுங்க. இதுவும் நம்மளோட அந்த மசாலா பொட்டேட்டோ ஃப்ரையை நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு, சான்ஸே இல்லை. ஆஹா, நம்மளாலையும் சூப்பராக குக் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். வெளியெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்க தேவையில்ல, ஸ்டார்டர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரியலாகவே. நீங்களும் மறக்காமல் இதே ஸ்டைலில் குக் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சார்ஜரில் எல்லாமே நானே கலெக்ட் பண்ணிவிடும் போல இருக்குது. உங்களுக்கும் வாய்ப்பு தான். இப்போ வீட்டில் போய் உடனே செஞ்சு பாருங்கள். ரியலி ஆசம். தேங்க்யூ.